இந்த பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களை க்ரூட் ஆயில்ல இருந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி பிரித்தெடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ரூட் ஆயில பூமியில இருந்து தான் எடுக்கிறாங்க. அப்படி அவங்க எடுக்கிற அந்த க்ரூட் ஆயில டிஸ்டிலேஷன் காலம்ங்கற ஒரு டியூபுக்குள்ள வச்சு கிட்டத்தட்ட 370 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல அதை நல்லா சூடுபடுத்துறாங்க. இப்படி சூடாகிற அந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ் ஆகி கடைசியில அது நீராவியாக மாறுது. அதுல ரொம்ப லைட்டான மாலிகுல்ஸ் கோலமோட டாப்லயும் ரொம்ப ஹெவியான மாலிகுல்ஸ் கோலமோட அடித்தட்டுலயும் போய் சேருது. அப்படி இந்த டிஸ்டிலேஷன் கோலமோட டாப்ல இருக்கிற இதுதான் பெட்ரோலியம் கேஸ். இதைத்தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற எல்பிஜி சிலிண்டர் நிரப்புற எரிபொருள், அதாவது கேஸ். இரண்டாவதாக இருக்கிற இதுதான் கேசோலின். இதை நம்ம பெட்ரோலாக நம்ம வாகனங்களுக்கு பயன்படுத்துறோம். மூன்றாவதாக இருக்கிற இதுதான் நப்தா. இதை பயன்படுத்தி தான் நம்ம பிளாஸ்டிக்கை உருவாக்குறோம். நான்காவதாக இருக்கிற இதுதான் பாரஃபின். இதை ஜெட் ஃபியூயலாகவும் அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி மண்ணெண்ணெயாகவும் பயன்படுத்துறாங்க. நான்காவதாக இருக்கிற இதுதான் டீசல். இதையும் நம்ம டீசல் என்ஜின்ஸ் இருக்கிற வாகனங்கள்ல எரிபொருளாக பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் இருக்கிற இதுதான் ஃபியூயல் ஆயில். இதை பெரிய பெரிய ஃபேக்டரிகள்லயும் பெரிய அளவிலான ஷிப்கள்லயும் தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து இருக்கிற இதுதான் லூப்ரிகேட்டிங் ஆயில். இது என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற இதுதான் பிட்டுமன். இதுதான் நம்ம ரோடு போடுறதுக்காக பயன்படுத்துற டார்.